என்னம்மா ஊத்தா மூக்கு உறிஞ்சு வர? சளி பிரச்சனை மாமா, அத பத்தி தான் பேசக்கு வந்திருக்கேன் யூடியூப்ல. ஓ அப்படி. ஓ இன்னும் அப்ப மருத்துவ வீடியோவோ? கிட்டத்தட்ட அப்படின்னே சொல்லலாம். அந்த சேர்ல போய் இருந்து பேசி நீங்க வீடியோ எடுங்கோ. சரிம்மா ஊதா. காய் கலோ மக்களே. இந்த பொம்பளை அளவா எப்ப அந்த நிமிஷத்துக்கு மூஞ்சிய மாத்தி அளவா அந்த வித்தை எங்கிட்ட தான் கத்துக்கிட்டாலோ. பயங்கர சளி பிரச்சனை கேட்டீங்களா? குறைய மாசம் கொண்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இந்த இஸ்னாபிலி இதெல்லாம் உண்டு எனக்கு. அதனால பச்சை வெள்ளம் குடிச்சதே இல்லை வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் சூடு வெள்ளம் கொதிச்சு வச்சு குடிச்சதுதான். எங்கேயாவது டிராவல் யாத்திரை இதெல்லாம் போனாலும் கூட இந்த பாட்டில் அடைச்சொண்டு போறது வெள்ளத்தை. அதுக்கும் கிண்டல் கேலியமா கேப்பினி இதுல அதுல வாரதுக்கு வெள்ளம் பிடிச்சொண்டரணுமா பாட்டில் அப்படின்னு உலகம் அப்படி. நமக்கு நிலைமை நமக்கு தானே தெரியும். அதனால அடிக்கடி சளி காய்ச்சல் எல்லாம் வரங்காட்டலாம். அந்த சளி ஜலதோஷம் வரம்ப செல்லவே வேண்டாம். உயிர் போற மாதிரி பாடா இருக்கா. மூக்குல எல்லாம் சளி இழுத்து ஒரு நாளும் சளி தீராது. டெய்லி சளி வந்தோண்டே இருக்கா. அப்போ மூக்கு பிடிச்சு மூக்கு என்ன சொல்லியது, மூக்கை சுத்தி நல்ல செவந்து புண்ணாட்டெல்லாம் வரும். ஒரு நாள் அப்படி பள்ளியில உடனே பிள்ளைய கட்டினா நம்பவே முடியல. அவியலுக்கு மூக்குல புண்ணெல்லாம் வருமோ ஜலதோஷத்தால அப்படின்னு கேட்டேன் ஆச்சரியமா. நானே மட்டும் தான் அப்படி இருக்கும் போல அப்படி நல்லா கஷ்டப்படுவேன். இப்போ கொஞ்சம் மாசம் கொண்டு என்னன்னா ஒரு அலர்ஜி பிரச்சனை. நானும் நினைச்சேன் என்னதுன்னு சொல்லியது இஸ்னாபிலி தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பார்த்த தான் தெரிஞ்சு இந்த பகல் நேரம் விடியகளை நம்ம எழுச்ச பிறவெல்லாம் நல்ல சளியா வரும். எப்படியும் ஒரு 10-11 மணி வரைக்கும் இருக்கும். அது மழை காலங்களில் பயங்கரமா இருக்கும். வெயில் காலமும் அப்படிதான் சொல்ல முடியாது. தோணிய போல சளியா வரும். அப்புறம் பின்ன அடிக்கடி நல்ல தும்மலாயிருந்து வேற ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த அலர்ஜி ப்ராப்ளம். வேற நிறைய தீனங்க எல்லாம் உண்டு எனக்கு. அந்த என்னத்துக்கெல்லாம் மருந்து பாய்க்கிது அப்படின்னு சொல்லிட்டு குறை நாள் மருந்து எடுத்தேன். பிறகு அதை விட்டேன். பின்ன தாங்கவே முடியல. வெயில் சமயம் தானே பயங்கர சளியா வரும். மூக்குலன்ட்டு வடிச்சோண்டே எனக்கு எரிச்சல் ஆயிருக்கும். பின்னதான் ஒரு நாள் நமக்கு யூடியூப்ல ஃபுல்லும் பாக்கியதை தீனத்துக்கு வேண்டியதேன். இப்போ உங்களோட மூக்கு இழுத்து தான் இருக்கேன். பாதி நேரமும் யூடியூப்ல தான் நேரம் போவோம். அந்த நோய் நொடிக்கேண்டு சர்ச் பண்ணி பார்த்து அப்படி பார்த்தப்போதான் அந்த இது 41 நாள் ஒரு நாட்டு வைத்திய மருந்து குடிச்சணும் அப்படின்னு வந்திருந்து. பண்டு தொட்டே பிறந்தாண்டு தொட்டே எனக்கு நோய் நொட்டி தான் ஒன்று மாறி ஒன்று வரும். அதிசய பிறவினா மக்களே சொல்லுனேல தீனத்தோடையே பிறந்திருக்கு இந்த குட்டின்னு. அப்படிதான் என்ன ஜாதகப்படி. ஸோ ஒன்று மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி பார்த்தப்ப அந்த நாட்டு வைத்திய மருந்து 41 நாள் எடுக்கணும். நம்ம காய்ச்சி குடிச்சோம் 41 நாள் வர வயிற்றில். பின்ன நைட்டு தூங்க முன்னாடி அப்படியெல்லாம் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். 41 நாள் நல்ல மாற்றம் உண்டு கேட்டீங்களா? நானும் எதிர்பார்க்கல எல்லா மருந்துள்ள மாதிரி இதை இருக்கணும்னு நினைச்சு பார்த்த நல்ல மாற்றம் உண்டு. நான் என்ன மருந்துன்னு சரி ஞாபகம் இல்லை மக்களே. மாசக்கணக்காச்சு எடுத்து இடையில சர்ச் பண்ணி சொல்லி சரியா அதனால சளி பிரச்சனை தொந்தரவு உள்ளவங்க இதை யூஸ் பண்ணுங்க. பின்ன இப்போ ரீசெண்டாக நிறைய ஐஸ்கிரீம் குடிச்சேன் கேட்டீங்களா? அதனால என்னதோ அந்த சளி அலர்ஜி பிரச்சனை திரும்ப வந்தாச்சு. டெய்லி மூக்கில் ஒரே சளியாக இருக்கும் காலமா. இப்போ என்ன 10-11 மணி ஆகியாச்சு. இப்போ ஒரே சளியாக தான் எனக்கு தொந்தரவு. தலையரிச்சலாக இருக்கும். மூக்கில் தெளுத்து எவ்வளோ நேரம் கஷ்டமாக இருக்கும். சாக் பீஸ் மாதிரி ஒன்று இருக்குமே அந்த மூக்கில் பிடிச்சது, அது வச்சிருக்கேன் கையில். இப்போ வச்சிருப்பேன். அது கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும் கேட்டீங்களா? இப்படி சளி வரம்போ எப்போவுமே நான் என்ன கையில் வச்சுருப்பேன். அப்படி சளி தொந்தரவாக இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் மருந்து இருந்தா சொல்லுங்க சரியா? அப்போ இதனால ஒரு வகை ஆசைப்பட்டு தின்ன முடியுதா பாருங்க. எங்கேயாவது ஹோட்டலில் கேட்டல சாப்பிட போனாலும் கூட இப்போ பிரியாணி சாப்பிட்டோன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் குடித்தாதான் நமக்கு அந்த டைஜஷன் ஆகும், ஜீரண சக்தி உறுப்பு இதாகும். ஆனால் அதுலேயும் அந்த ஐஸ் கியூப் போட்டு குடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஐஸ் கியூப் போட்டலைன்னா சப்புன்னு இருக்கும். ஆனாலும் நான் இதுக்கு வேண்டி பயந்து போட மாட்டேன். ஆனால் சில நாள் இதை கண்டுக்காமல் போட்டு குடிப்பேன். அதனால் போகிற வர இடத்துல எல்லாம் இந்த சளி பிரச்சனை வேண்டி அப்போ சில நேரம் கண்டுக்காம அது இதில் குடிப்பேன். பரவாயில்ல நல்லா கஷ்டப்படுவேன். இப்போ சொல்லுங்க பயங்கர வெயில் அடிச்சுது எங்கள் இடத்துல. மணி இப்போ 12 ஆனாலும் இன்னும் நம்ம இதுவரை இந்த சளி பிரச்சனை தொல்லை தீரவே இல்லை. சும்மா சளி வந்தோண்டே இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஈஸியான மருந்து ஏதாச்சும் தெரிஞ்சு சொல்லுங்க சரியா? ஈஸின்னு சொல்ல மாட்டேன். பண்டு தொட்டே நிறைய நாட்டு வைத்திய மருந்துகளும் சரி அது இதுன்னு எல்லாமே நான் குடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ பெரிய கசப்பு எதுவும் இருந்தாலும் நான் மடக்குன்னு குடிப்பேன். பழைய போச்சு எனக்கு. அதனால ஏதாச்சும் மருந்து இருந்தால் சொல்லுங்க.
நான் சொன்ன மருந்து 41 நாள் எடுக்கணும்னு சொன்னீங்களா, அது நல்ல மருந்து கேட்டல, நல்ல எஃபெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம அது இதுன்னு சாப்பிடாம இந்த தடுப்பாயிட்டாங்க குடிச்சாம பறக்காம இருந்தா அப்படியே கொண்டு போவோம். நான் அப்புறம் இடையில அது இதுன்னு குடிச்சதுனால எனக்கு திரும்ப பற்றி போச்சு. சரி പിന്നെ മക്കളെ இன்னொரு വീഡിയോയിல பார்ப்பேன் சரியா. இப்படி நான் பிளம்பின்றிருக்கிறது அம்மா கண்டப்போ சொல்ல விட்டுவா. நான் பின்ன சொல்லியது என்னத்துக்கணா எனக்கு லைஃப் ஸ்டோரி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேரக்டராக இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சா அதான் ஒவ்வொரு கேரக்டராக வந்து பேசி. சரி பின்ன வரட்டா. ஷபா கை நீட்டி நின்று நின்று கையே நோவுதுமா.